வந்திருக்கோம்னு பாருங்க குருவே. வாடா மட்டி, பூச்சிகளை புடிச்சிட்டு வந்துட்டியா? எல்லா பூச்சிகளையும் திறந்து விடுடா. சரி குருவே, திறந்து விடுறேன். இப்ப அந்த பறவையும் பூச்சியும் சண்டை போட்டுக்கிட்டோம், நாம நிம்மதியா தூங்கலாம். சரி, போய் எல்லாரும் தூங்கலாம்டா. சரிங்க குருவே, நாங்க போய் தூங்குறோம். இது என்ன பூச்சி கடிக்குது? ஐயோ, பறவையும் கடிக்குது, பூச்சியும் கடிக்குது. டேய் மட்டி, எந்திரிடா, இப்ப ரொம்ப அதிகமா கடிக்குது. குருவே, இப்போ என்ன செய்யறது குருவே? குருவே, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை தோன்றிவிட்டது. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தினோம் என்று சொல்லுகிறார்களே, அதை செய்து பார்த்தால் என்ன? ஆமாம் குருவே, நாம் பயப்படாமல் வீரத்துடன் கொளுத்துவோம். செத்தால் தான் ஆவியாகலாம். ஆவியா மாறினால் நமக்கு தொல்லை தரும் சின்ன சின்ன பறவைகளை எல்லாம் சுலபமாக பிடித்து விடலாம். டேய் மூடா, நீ பெரிய புத்திசாலிடா. சரி வாங்க, அப்படியே செய்யலாம். டே மாட்டி, நீ அந்த கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு போய் கோரியில தீ வச்சுட்டு வாடா. இன்னைக்கு இந்த பறக்கிற ஆவிகளுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஐயோ குருவே, இந்த நெருப்பு பூச்சி விட ரொம்ப அதிகமா கடிக்குது குருவே. என்ன காப்பாத்துங்க. ஐயோ, கடிக்குது கடிக்குது. இல்ல, ஐயோ, காப்பாத்துங்க, என்னாவது காப்பாத்துங்க. என்னயா இந்த முட்டா பசங்க வீட்டுல எவ்வளோ சத்தமா இருக்குது? என்னன்னு தெரியலையே, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஐயா, இப்படி பதிக்கிட்டு எரியுது, என்ன பண்றது? சரி, தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி அணைக்கலாம். பரமாத்திர, என்ன ஆச்சு? எப்படி தீப்பற்றியது? நாங்க மூட்டை பூச்சிய கொல்ல மூட்டை கொளுத்தினோம். ஆமா. ஏடா முட்டா பசங்களா, மூட்டா பூச்சியை கொல்றதுக்காக வீட்டை நீங்களே தீ வச்சு கொளுத்துறீங்களாடா? ஆமாம். ஏடா பாயலா, நான் மட்டும் வரலன்னா என்ன ஆகியிருக்கும்? என்ன ஆகி இருக்கும்? நீங்க எல்லாம் சத்திருப்பீங்க, முட்டா பசங்க. இந்த அறிவு கட்ட முனுசாமி மட்டும் வராம இருந்திருந்தா நாம இந்நேரம் செத்து ஆவியாகி இருக்கலாம். நம்ம திட்டத்தை இப்படி பாழாக்கிட்டானே இந்த முனுசாமி. குருநாதா, நாம இப்ப எந்த வீட்டுல போய் தங்குறது? மழை வர மாதிரி இருக்கு.